ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் சொல்லிடாமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? 6ஆம் வகுப்பு கணக்கு பாடமான எண்கள் பாடத்துல இருந்து பயிற்சி 1.5 வரைக்கும் வீடியோ லெசன்ஸ் பார்த்து முடிச்சிருப்போம் இல்லையாமா? இதோ இப்போ பயிற்சி 1.6 மற்றும் மேற்சிந்தனை கணக்குகள் பற்றிய வீடியோ லெசன்ஸ் பார்க்க போறோம். நாம எண்கள் பாடத்தில் பார்த்த எல்லா பயிற்சியோட தொகுப்பாதான் இந்த பயிற்சி 1.6 இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. முதல் கேள்வி, என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது எனில் அக்கடவுச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த எண்களை 1, 2, 3, 4, 5 எண்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 5 எண்களை பயன்படுத்தி நாம மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் எழுதணும்னு சொல்றாங்கம்மா. அவ்வளவுதான் விஷயம். 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டு எழுதப்படும் மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் எதுன்னு சொல்லி பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஒற்றை எண் அப்படின்னு சொன்னாலே ஒன்றுகள் இடமதிப்புல 1, 3, 5, 7, 9 எண்கள் வரணும். அது இல்லாம 0, 2, 4, 6, 8 எல்லாம் வந்துச்சுன்னா இந்த எண்களை இரட்டை எண்கள்னு சொல்லிடுவோம். இந்த எண்களை இறங்கு வரிசையில, அதாவது பெரிய எண்ல இருந்து சிறிய எண் படி வரிசையா எழுதிட்டு வந்தோம்னாலே போதுமா. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய பெரிய எண் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8. சோ 8 எழுதிக்கணும். அடுத்து எது வரணும்? அடுத்து இந்த 4 எண்கள்ல பெரிய எண் எது? 7. அப்போ அந்த 7 எழுதிட்டோம். அடுத்து இந்த 3 எண்கள்ல பெரிய எண் எது? 5. அடுத்து இந்த 2 எண்கள்ல பெரிய எண் 4. அடுத்து இந்த எண் 3ன்னு சொல்லி வந்துருது. ஓகேமா? இந்த ஒன்றுகள் இடத்துல இருக்க இந்த 3 ஒரு ஒற்றை எண். அப்போ 87,543 அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேள்விக்கான இரண்டாவது கேள்வி. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களின் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. எப்போது எண்கள் கொடுத்துதானே வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா மாநிலத்தோட பெயர் கொடுத்திருக்காங்க, அப்புறம் அதனுடைய மக்கள் தொகை கொடுத்திருக்காங்க. நாம முதல்ல என்ன செய்யணும்? இந்த எண்களை வச்சுதான் என்ன பண்ணணும்? ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுத போறோம். அதுக்கப்புறம் இந்த எண்கள் எந்தெந்த மாநிலத்தை குறிக்கும்னு சொல்லி பார்த்து அதன் மூலியமா ஏறு வரிசை இறங்கு வரிசை சொல்ல போறோம்டாமா. 4 மாநில மக்கள் தொகையை இங்க வரிசையா எழுதியிருக்கேன். இப்போ இதுல நாம என்ன செய்யலாம்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதிட்டு அப்புறம் மாநிலங்களோட பெயர்களை எழுதிக்கலாம். இப்ப கவனிங்க, இந்த எண்கள் எல்லாமே 8 இலக்க எண்களா தான் இருக்கு. ஓகேமா? இதுல இப்ப நாம ஏறு வரிசை எழுதணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சிறிய எண்ல இருந்து பெரிய எண் நோக்கி எழுதுறதுதான் ஏறு வரிசை. அப்ப இருக்கிறதுலயே சிறிய எண் எதுன்னு சொல்லிக்கிட்டா சமமான இலக்கங்கள் இருக்கிறதுனால முதல் எண்ணை மட்டும் நம்ம இப்ப பாப்போமா. கவனிங்க, இங்க முதல் எண் எது அப்படின்னா இருக்கிறதுலயே சிறிய முதல் எண்ணா இருக்கிறது 6. அப்போ அந்த எண் தான் மிக சிறிய எண்ணா இருக்கும் இந்த 4 எண்கள்ல. அப்போ 6,85,00,000 வருது இல்லைங்களா? இந்த எண்ணை தான் முதல்ல நாம எழுதிக்கிறோம். அடுத்தது ஏறு வரிசைன்னு சொல்றதுனால இந்த எண் சிறிய எண், அதனால குறி இந்த பக்கம் வரணும். அடுத்து இருக்கக்கூடிய இந்த 3 எண்கள்ல எது சிறிய எண்ணு பாருங்க. இந்த 7ல சம இலக்கங்கள்ல இருக்கு. முதல்லயும் 7, அடுத்ததுலயும் 7ன்ற முதல் எண் சமமா இருந்ததுன்னா அடுத்து இரண்டாவது எண் பாருங்க, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்போ முதல் 2 எண்கள் சமமா இருந்ததுன்னா என்ன செய்யணும்? மூன்றாவது எண்ணை பார்க்கணும் இல்லையா? மூன்றாவது எண்ணை பாருங்க, இங்க 1 வந்திருக்கு, இங்க 6 இருக்கு. 1 சிறிய எண்ணா, 6 சிறிய எண்ணா? 1 தான் சிறிய எண் இல்லையா? அப்ப 7,21,00,000 சொல்ற இந்த எண் தான் இந்த எண்ணுக்கு அடுத்த சிறிய எண். அப்போ அதை இரண்டாவதா எழுதிக்கோங்க. அடுத்தது எந்தெந்த எண் இருக்கு? இந்த எண்ணும் இந்த 9, 7 கோடியில ஆரம்பிக்கிற எண்ணும் 9 கோடியில ஆரம்பிக்கக்கூடிய இந்த எண்ணும் இருக்கு. அப்ப 7 கோடியை முதல்ல எழுதிட்டு, அதாவது 7,26,26,809 எழுதிட்டு அதுக்கப்புறமே 9 கோடியே 12,76,115 எண்ணை எழுதிக்கணும். இந்த வரிசையில தான் எழுதுறோம். இப்போ முதல் எண்ணோட மாநிலம் எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ராஜஸ்தான், அத முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது மத்திய பிரதேசம், அடுத்தது மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை அடிப்படையில இந்த மாநிலங்கள் பெயர்களையும் எழுதிடணும். இப்போ இறங்கு வரிசை அதே மாதிரி இப்ப கொடுத்ததுல ஏறு வரிசையில எப்படி நாம வந்துட்டு சிறிய எண்ல இருந்து பெரிய எண் எழுதணுமோ அதே மாதிரி இறங்கு வரிசையில பெரிய எண்ல இருந்து சிறிய எண் எழுதிட போறோம். அவ்வளவுதான். இப்ப முதல்ல இந்த எண் எழுதுவோம், அப்புறம் 2வதா இந்த எண், 3வதா இந்த எண், 4வதா இந்த எண் சொல்லிட்டு வரிசையா எழுதிடுவோம். கவனிங்க, அந்த மாதிரி வரிசைப்படி 9 கோடி ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் 7,26,00,000 வரணும், அப்புறம் 7,21,00,000 வரணும், அப்புறம் 6,85,00,000 வந்துடணும்.
இதுல இறங்கு வரிசையில எழுதும் போது மேற்கு வங்காளம் தான் அதிக மக்கள் தொகை. பெரிய எண்ல இருந்து சிறிய எண் எழுதிட்டு போவோம். அப்புறம் மத்திய பிரதேசம், அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோண்டாமா. மூன்றாவது கேள்வி, பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழேயுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். இப்ப பாருங்கம்மா, ஆண்டுகள் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் புலிகளின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. 1990ஆம் ஆண்டு 3500 புலிகள் இருந்தன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்குமான புலிகளின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி கேக்குறாங்க? முதல் கேள்வி, 2011 இருந்த புலிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம இதுலயே சொல்லலாம், 2011 1706 புலிகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுமா. ஓகேவா? அடுத்தது அதுலயே ரோமன் லெட்டர் 2, 1990ஐ விட 2008 எத்தனை புலிகள் குறைந்துள்ளனன்னு கேக்குறாங்க. அப்போ 2008 வந்துட்டு 1400 புலிகள் இருந்தது, 1990 வந்து 3500 புலிகள் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த 3500 இருந்து 1400 கழிச்சோம்னா 2100 வருது பாருங்க. அப்படி என்றால் 1990ஐ விட 2008 2100 புலிகள் குறைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுலயே மூன்றாவது ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2011 மற்றும் 2014க்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கவனிங்கம்மா, அவங்க சொல்லியிருக்கிற ஆண்டுகள் எதுன்னு சொல்லிக்கிட்டா 2011 அப்புறம் 2014. 2011 1706 புலிகள், 2014 2226 புலிகள் இருக்கு. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 520 புலிகள் வந்துருச்சு. இந்த 520 புலிகள் கண்டிப்பா என்ன ஆயிருக்கு? அதிகரித்துள்ளது. அப்படி என்றால் என்ன எழுதுவோம் பதில்? 2011 மற்றும் 2014க்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை 520ஆக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுமா. ஓகேவா? அடுத்தது போலாம். நான்காவது கேள்வி, முல்லை கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால் அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பர்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாங்க நல்லா கவனிக்கடாமா, இந்த மாதிரி ஒரு பேக்ல 9 ஆப்பிள்கள் இருக்கு. ஓகேவா? இது மாதிரி எத்தனை பேக் இருக்கா? 25 பைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மொத்தமா நமக்கு இருந்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை தெரியணும். அப்ப என்ன செய்யணும்? 25ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்கன்னா தான் மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை கிடைக்கும். அடுத்தது என்ன செய்யணும்? அந்த மொத்த ஆப்பிள்களை எத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க? 6 பேருக்கு பங்கிடுறாங்க. மொத்த ஆப்பிள்களை 6ஆல வகுக்கணும். வகுத்தீங்கன்னா தான் ஒவ்வொருத்தரும் எத்தனை ஆப்பிள்கள் பெற்றாங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்படி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு மீதம் இருக்க ஆப்பிள்களும் எத்தனைன்னு சொல்லிட்டு தெரியும். ஒவ்வொரு பையிலும் இருந்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை 9. அப்படி என்றால் 25 பைகளில் இருந்த மொத்த ஆப்பிள்கள் இஸ் ஈக்குவல் டு 25ஐயும் 9ஐயும் பெருக்கிறோண்டாமா. 9 45, 5 கீழே போட்டுக்குவோம், 4 மேல வச்சுக்குவோம். அடுத்தது இந்த 9 18 வரும். 18ஓட 4 கூட்டினீங்கன்னா 225 ஆப்பிள்கள் மொத்த ஆப்பிள்கள். இப்போ சமமாக பங்கிட்டு தர வேண்டிய நபர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6. ஒவ்வொருவரும் பெற்ற ஆப்பிள்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு இந்த 225 6ஆல வகுக்கணும். இப்ப 225 6ஆல வகுக்கணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய எண்ணை பாருங்க, 2 இருக்கு. இந்த எண் 6ஐ காட்டிலும் சிறிய எண், அதனால பக்கத்துல இருக்க எண்ணையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 22 எண் வந்துருது. இந்த 22 எண்ணு 6ஐ விட பெரிய எண் தான் இல்லையா? அப்ப நேரா வாய்ப்பாட்டுக்கு வந்துடணும். பெரிய எண்ணா இருந்தாதான் வாய்ப்பாட்டுக்கு வரணும். அப்ப வாய்ப்பாட்டுக்கு வந்தேன்னா 22 வாய்ப்பாட்டுல இல்ல. அப்ப 22 எங்க வரும்னு சொல்லிக்கிட்டா 18க்கும் 24க்கும் நடுவுல இங்க 22 வரும். இந்த 22ன் அருகில் இருக்கக்கூடிய சிறிய எண் எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 18. 18 எத்தனை தடவை? 3 தடவை. அப்ப 3 தடவை போட்டுருங்க. இங்க கீழே 18 போடுங்க. இப்போ இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா 22ல இருந்து 18 கழிச்சோம்னா 4. இந்த 5 அப்படியே கீழே வந்துரும். இப்ப 45 இங்க வாய்ப்பாட்டுல இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இல்ல. அப்போ 7 42 இருக்கு, 8 48 இருக்கு. இது இரண்டுக்கும் நடுவுல தான் 45 வரும். இந்த 45 அருகில் இருக்கக்கூடிய சிறிய எண் எதுன்னு சொன்னா 42. எத்தனை தடவை 42? 7 தடவை. அப்போ 7 42 இங்க போட்டுறணும். இப்ப 45ல இருந்து 42 கழிச்சோம்னா 3. அப்போ அவ்வளவுதாண்டாமா. இதுதான் வந்துட்டு ஈவு சொல்லுவோம் இல்லையா? இந்த 37ன்றது ஈவு, இது மீதி. அப்படி என்றால் மீதமுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை 3. ஒவ்வொருவரும் பெற்ற ஆப்பிள்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 37. அடுத்தது 5வது கேள்வி, ஒரு கோழி பண்ணையில் இருந்த 15,472 முட்டைகளை ஓர் அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும்? ஓகேமா, இந்த மாதிரி ஒரு அடுக்கு அட்டை இருக்கு. இதுல நிறைய முட்டைகளை வச்சு நம்ம அடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
இதுல எத்தனை முட்டை வைக்கலாம்னா 30 முட்டைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை 15,472 போது 30 முட்டைகள் ஒரு அட்டையில வச்சுட்டோம் அப்படின்னா இது மாதிரி எத்தனை அட்டைகள் தேவைப்படும் நமக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. கோழிப்பண்ணையில் உள்ள மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை = 15,472. ஓர் அடுக்கு அட்டையில் அடுக்கப்படும் முட்டைகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30. அப்படி என்றால் தேவைப்படும் மொத்த அட்டைகள் = 15,472 30ஆல வகுத்தல் செய்யணும். இப்ப என்ன ஆகும், ஓர் 30 அப்படின்னு சொல்லிட்டு 30ஆம் வாய்ப்பாடை இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இப்ப வகுக்கும் போது பாருங்களேன், 15,472 30ஆல வகுக்கிறேன். முதல் எண் 1 எடுத்துட்டோம்னா 1 30ஐ விட சிறிய எண், அதனால 5 பக்கத்துல இருக்கிறத சேர்த்து 15ன்னு எடுத்துக்கிறோம். 15 30ஐ விட சிறியன்றதுனால அதன் அருகில் இருக்கக்கூடிய 4 சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க 154 வந்துருச்சு. 154ன்றது 30ஐ விட பெரிய எண். இந்த 154 வாய்ப்பாட்டுல இல்ல, அப்ப எதன் அருகில வருதுன்னு சொல்லிக்கிட்டா 150க்கும் 180க்கும் நடுவுல வரும் 154. இந்த 154க்கு அருகில் உள்ள சிறிய எண் எதுன்னா 150. அந்த 150 இங்க போடுறோம். இப்ப இதை கழிக்கிறோம், 4 வரும். அடுத்து இந்த 7 கீழே இறக்குறோம், 47. சரிம்மா, இந்த 47 எதன் அருகில வருதுன்னு சொல்லி வாய்ப்பாட்டுல பாருங்க. 30க்கும் 60க்கும் நடுவுல 47 வரும். இந்த 47க்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய எண்ணா 30. எத்தனை தடவை? ஒரு தடவை. அப்போ 30 போட்டு கழிக்கிறோம். 7 1 17 ஆயிருது. அடுத்து இருக்க 2 கீழே இறக்குறோம், 172 வருது. இந்த 172 வாய்ப்பாட்டுல இருக்கான்னு சொன்னா இல்ல. அது எங்க வரும்? 150க்கும் 180க்கும் நடுவுல வரும். அப்போ 172க்கு அருகில் உள்ள சிறிய எண் எதுன்னா 150. அந்த 150 எத்தனை தடவை? 5 தடவை. அப்ப 5 தடவை 150ன்னு சொல்லி போட்டு கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 22 முட்டைகள் மீதம் இருக்குன்னு வந்துருது. இப்போ இதுல ஈவு 515, இந்த மீதி முட்டைகள் வந்துட்டு 22 முட்டைகள். இந்த மொத்த முட்டைகளை 515 அட்டைகள்லயும் மீதி ஒரு 22 முட்டைகள் இருக்கும் இல்லையாமா, அதுக்கு ஒரு அட்டை வீதம் மொத்தம் 516 அட்டைகள் நமக்கு இருந்தாதான் இந்த மொத்த எல்லா முட்டைகளையும் சேர்த்து நம்மளால அடுக்க முடியும். அப்போ மொத்தமா நமக்கு தேவைப்படும் மொத்த அட்டைகள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 515ஓட இந்த 22 முட்டைகளுக்கான ஒரு அட்டையையும் சேர்த்து 516 அட்டைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லணும். அப்போ மேற்சிந்தனை கணக்குகள். 6வது கேள்வி, அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்மீன் பெயர் கொடுத்திருக்காங்க பாருங்க. வரிசையா ஒரு 6 விண்மீன் பெயர் கொடுத்து அதனுடைய விட்டம் மைல்கள்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுகன்றாங்க. அகத்தியம் விண்மீனின் விட்டம் எவ்வளவுன்னு சொன்னா இவ்வளவுன்னு எழுதிக்கோங்க. இதுல இந்திய எண்முறைனா அந்த எண்ணை அப்படியே எழுதி முதல்ல 3 எண் அப்புறம் 2 எண்கள் தள்ளி கமா போட்டுருவோம் இல்லையாமா. அடுத்தது இதோட பிரிவுகள் எழுதிக்கோங்க. இது கோடிகள், இது லட்சம், இது 1000, இது ஒன்றுகள் எழுதிக்கோங்க. இப்ப இந்திய எண்முறையில இதுக்கான எண் 100 எழுத போறோம். கவனிங்க, 2,59,41,900 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்ப பன்னாட்டு எண்முறையில அந்த எண்ணை அப்படியே எழுதி 3 எண்கள் தள்ளி வலதுபுறத்துல இருந்து கமா போட்டுவாங்க. பிரிவுகளை மேல எழுதிக்கோங்க. இது ஒன்றுகள், இது ஆயிரங்கள், இது மில்லியன். அப்போ இத எண் 100 எழுதும் போது 25,941,900 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதா இதனுடைய பன்னாட்டு எண்முறை. அடுத்து 2வது கேள்வி, சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக அப்படின்றாங்க. சிரியஸ் விண்மீன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. அதனுடைய விட்டம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த விட்டத்தை நாம என்ன செய்யணும்? 5 மதிப்புகளா எழுதி அதை கூட்டி அதை இந்தியன் முறையில சொல்லணும்னு சொல்றாங்க. சிரியஸ் விண்மீனின் விட்டம் சொல்லிட்டு ஃபுல்லா எழுதிக்கோங்க. இதுல 5 இடமதிப்புகளை மட்டும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. 100கள்ல இருக்கு, 10,000த்துல இருக்கு, லட்சத்துல இருக்கு. அப்ப லட்சத்துல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 5 மதிப்புகளை 5 லட்சம் சொல்லுவோம். 10,000த்துல இருக்கிறத 50,000 சொல்லுவோம். 100கள்ல இருக்கிறத 500ன்னு சொல்லுவோம். 5 மதிப்புகளின் கூடுதல் கேக்குறாங்க. சோ கூடுதலை நீங்க முதல்ல எழுதிட்டு அதை இந்திய எண் முறையில முதல்ல 3 எண்கள் தள்ளி அப்புறம் 2 எண்கள் தள்ளி கமா போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்திய எண்முறைக்கான விடை வந்துடும். 5,50,500 அப்படின்னு வந்துருமா. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக அப்படின்றாங்க. 864,730,000 அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க கவனிங்கம்மா, மில்லியன் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த பிரிவு என்னவா இருக்கணும்? 1000வது பிரிவு. ஆனா 1000வது பிரிவே இங்க இல்ல. அப்ப என்ன செய்யணும்? 1000வது பிரிவுல அப்படியே 0 போட்டுருவோம். அடுத்தது 730 கொடுத்துட்டாங்க. அப்போ 864 மில்லியன், அப்புறம் 1000வது பிரிவுக்கு ஃபுல்லா 0, அப்புறம் ஒன்றுகள்ல 730 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எழுதிக்கணும்டாமா. இப்ப இதனுடைய இந்திய எண்முறைனா அந்த எண்ணை அப்படியே எழுதி முதல்ல 3 எண் அப்புறம் 2 எண்கள் தள்ளி கமா போட்டுருவோம். இதுக்கான எண் 100 எழுதும் போது பிரிவுகள் மேல எழுதிக்கோங்க. இது ஒன்றுகள், இது ஆயிரங்கள், இது லட்சம், இது கோடின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க.
86,40,730 அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதனுடைய விடை. அடுத்தது 4வது கேள்வி, சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுக. சுவாதி விண்மீன் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இத நாம பன்னாட்டு எண் முறையில இப்ப நம்ம எழுத போறோம். அவ்வளவு. இப்ப கவனிங்க, சுவாதி விண்மீனின் விட்டம் வந்துட்டு ஃபுல்லா எழுதிக்கிட்டோம். அதை பன்னாட்டு எண் முறையில எழுதுறதுன்னா அந்த எண்ணை அப்படியே எழுதி 3 எண்கள் தள்ளி கமா போட்டுறணும். ஓகேவா? இங்க ஒரு கமா, இந்த 3 எண் தள்ளி இங்க ஒரு கமா வந்துடும். அதுக்கு மேல பிரிவுகள் எழுதிக்கோங்கம்மா. மில்லியன், 1000, ஒன்றுகள்னு பிரிவுகள் எழுதிக்கோங்க. 19,888,800 அப்படின்றதுதான் இதனுடைய விடை. அடுத்து 5வது கேள்வி, அகத்தியம் மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம் விண்மீன் இந்த இடத்துல இருக்கு, சுவாதி விண்மீன் இது ரெண்டும் இங்க இருக்கு. விட்டங்களோட வேறுபாடு கேக்குறாங்க. அப்போ நாம பெரிய விட்டத்துல இருந்து சின்ன விட்டத்தை கழிச்சுட்டு அந்த வேறுபாட இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக சொல்றாங்க. அகத்தியத்தின் அவங்க கொடுத்திருந்த அளவை எழுதிக்கோங்க. சுவாதியின் விட்டம் அதுக்கு கீழே நேரா எழுதி. இப்ப விட்டங்களின் வேறுபாடு கேக்குறாங்க. அப்ப நாம பெரிய விட்டத்துல இருந்து சின்ன விட்டத்தை கழிக்கிறோம். கழிச்சோம்னா பாருங்களேன், 0ல 0 போச்சுன்னா 0, 0 0 0, 9ல 8 போச்சுன்னா 1, 1ல 8 போகாது. அப்புறம் இந்த 4 கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். 4 3 ஆகுது. இந்த 1 11 ஆயிருது. 11ல 8 போச்சுன்னா 3. அடுத்து இந்த 3ல 8 போகாது. அப்புறம் இந்த 9 கிட்ட கடன் வாங்குறோம். 8,000 இது. அப்போ இது 13 ஆயிருது. இந்த 13ல 8 போச்சுன்னா 5, 8ல 8 போச்சுன்னா 0. அடுத்தது 5ல 9 போகாது. அதனால இந்த 2 கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். 2 1,000. இந்த 5 15,000. 15ல 9 போச்சுன்னா 6. இப்போ இதை நாம இந்திய எண் முறையில எழுதுறோம் அப்படின்னா அந்த எண்ணை அப்படியே எழுதி கமா மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல பிரிவுகள் எழுதிருங்க. 60,53,100 அப்படின்றதுதான் இந்திய எண் முறையில அதனுடைய எண்ணூறு. இதே பன்னாட்டு எண் முறையில அதே எண்ணை அப்படியே எழுதி 3 எண்கள் தள்ளி கமா போட்டீங்கன்னா இப்போ அதுக்கப்புறமா அதனுடைய பிரிவுகள் எழுதணும்னா 6,53,100 அப்படின்றதா இதோட விடை. அடுத்து 7வது கேள்வி, அன்பு அறிவு செல்வியிடம் ஓர் 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறினான். 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 6ஐ விட குறைவு. 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8. அறிவு செல்வி கூறிய விடை என்னவாக இருக்கும்? அவள் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்கம்மா, ஒரு 5 இலக்க எண்ணை எடுத்துட்டோம். இதுல 5 இலக்கத்துல என்ன சொல்றாங்க? ஒற்றை எண்ணா இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஒற்றை எண்ணா ஒன்றுகள் இடமதிப்புல 1 3 5 7 9 எண்கள் வரலாம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க? 1000வது இடத்துல எழுதக்கூடிய எண்ணானது 5ஐ விட சிறிய எண்ணா இருக்கணும். அப்போ 0 1 2 3 4 எண்கள் தான் எழுத முடியும். அதே 100கள் இடமதிப்புல 6ஐ விட குறைவான எண் 0 1 2 3 4 5ன்னு எழுதணும். 10கள் இடமதிப்புல 8 எண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, 3 1 2 8 1ன்றது ஒரு எண்ணா இருக்கலாம். அதே மாதிரி 5 இங்க பாருங்களேன், 5ஐ விட குறைவான என்னன்னா இதுல எந்த எண் வேணா எழுதலாம். நான் 3 எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 6ஐ விட குறைவான என்னன்னா நான் 4 எழுதியிருக்கேன். அப்புறம் 10கள் இடமதிப்புல 8 போட்டிருக்கோம். ஒன்றுகள் இடமதிப்புல ஒற்றை எண்ணா இருக்கணும்ன்றதுனால இங்க நான் 3 போட்டிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு விடையாக இருக்கலாம். அதே மாதிரி இப்ப என்ன சொல்லனா 7 2 3 8 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணையும் சொல்ல முடியும். இதுபோல் அறிவு செல்வி ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூற முடியும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 8வது கேள்வி, ஓர் அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 7,689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் கேக்குறாங்க. இப்போ எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கண்டிப்பா இதை 7,689 90ஆல வகுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா எத்தனை வரிசைன்னு தெரியும், எத்தனை மீதம் இருக்குன்னு தெரியும். இப்போ இசை நிகழ்ச்சியில் உள்ள மொத்த நாற்காலிகளின் எண்ணிக்கை 7,689. ஒரு வரிசையில் போடப்படும் நாற்காலிகள் 90. அப்படி என்றால் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது 7,689 90ஆல வகுக்கிறோம். இப்ப 7,689 90ஆல வகுக்கிறேன் அப்படின்னா முதல் எண் 7 எடுத்துக்கிறேன். 7 90ஐ விட சிறிய எண். அப்ப பக்கத்துல இருக்க 6 சேர்த்துறோம். 76 76ம் 90ஐ விட சிறிய எண். அப்ப 768 எடுத்துக்கிறேன். இந்த எண்ணை பாக்குறேன். இந்த எண் 90ஐ விட பெரிய எண். 90ஐ விட பெரிய எண் வாய்ப்பாட்டுல வருதா? 768 இல்ல. அது எங்க வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 720க்கும் 810க்கும் நடுவுல வருது. இந்த 768க்கு அருகில் உள்ள சிறிய எண் எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 720. அப்ப என்ன செய்வோம்? அந்த 720 இங்க எழுதிக்கிறோம். எத்தனை தடவை? 8 தடவை.
அப்போ இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 48 வருது. அடுத்து இந்த 9 கீழே இறக்குறோம். இப்போ 489 இங்க இல்ல. அப்போ அது எந்த எண்ணுக்கு நடுவுல வரும்? 450க்கும் 540க்கும் நடுவுல வரும். 489க்கு அருகில் உள்ள சிறிய எண் எதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா 450 எத்தனை தடவை? 5 தடவை. அப்ப அந்த 5 போட்டு 450 போட்டு கழிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா 39 வருது. இந்த ஈவு தான் வரிசைகளின் எண்ணிக்கைன்னு சொல்லணும். 85. மீதியுள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை 39. அவங்க கேட்டிருந்தது அதாம்மா சொல்லிட்டோம். 9வது கேள்வி, 7 இலக்க எண் 29,75,842 லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. அம்மதிப்புகள் சமமாக இருக்குமான்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, 29,75,842 எழுதிக்கோங்க. இப்ப லட்சத்துக்கு முழுமையாக்குவோம். லட்சம் இடமதிப்பு எங்க இருக்கோ அதுக்கு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 9 தான் இருக்கு. அதன் அருகில் இருக்கும் எண் 7. இந்த 7 5ஐ விட பெரிய எண்ணுன்னா அப்ப பாக்ஸ்ல இருக்க எண் கூட கூட்டல் 1 செய்யணும். அப்ப பாக்ஸ்ல என்ன இருக்கு? 9. 9ஓட 1 கூட்டணும்னா என்ன ஆயிரும்? 9ஓட 1 கூட்டினா 0, மேல 1 வந்துரும். அப்போ இது 30. அப்போ மிச்ச எண் எல்லாம் 0 ஆச்சுன்னா 1 2 3 4 5 0 போடணும். அப்ப இது என்ன வருது? 30 லட்சம் வருது. அதே மாதிரி 10 லட்சத்துக்கு முழுமையாக்குதல்னா என்ன செய்யணும்? இந்த எண்ண வரிசையா எழுதிக்கணும். 10 லட்சம் இடமதிப்பு எங்க இருக்கு? 2 தான் 10 லட்சம் இடமதிப்புல இருக்கு. அதன் அருகில் உள்ள எண் 9. 9 5ஐ விட பெரிய எண் இல்லையா? அப்ப பாக்ஸ்ல இருக்க எண் கூட கண்டிப்பா கூட்டல் 1 செய்யணும். அப்ப கூட்டல் 1 செய்யணும்னா என்ன செய்யணும்? 2ஓட 1 கூட்டினா 3. இந்த 0 அப்படியே சேர்த்துக்கணும். மிச்சதெல்லாம் 0 ஆகுது. இதுவும் 30 லட்சம் வருது. அப்போ 2 மதிப்புகளும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா. அடுத்தது 10வது கேள்வி, செய்தித்தாள் மற்றும் இதழ்களில் இருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமையாக்குக அப்படின்னு இருக்கிறாங்க. செய்தித்தாளில் உள்ள 5 6 அல்லது 7 இலக்க எண் ஏதாவது ஒண்ணு எழுதிக்கோங்கம்மா நீங்களும். இப்ப நான் ஒரு செய்தித்தாள் செய்தி எழுதியிருக்கேன் பாருங்க. சென்னை தமிழகத்தில் மேலும் 1785 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 25,50,282 உயர்ந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல இந்த எண்ணை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன? 25,50,282. இப்ப 10,000க்கு முழுமையாக்குறோம் இத. இப்ப என்ன செய்யணும்? இந்த எண்ணோட 10,000 இடமதிப்பு என்ன? 5. அந்த எண்ணை எடுத்துக்கோங்க. அதன் அருகில் இருக்கும் எண்ணை பாருங்க. இது 0. 0 வந்து 5ஐ விட சிறிய எண். அதனால அப்படியே 0 மாறிடும். இந்த 2 5 5 அப்படியே போட்டுக்கோங்க. மிச்சது எல்லாமே அப்படியே 0 மாறிடுது. இதுதாமா வந்துட்டு 10,000 முழுமையாக்கல் செய்த மதிப்பு. இதோட இந்த வீடியோ லெசன் 6 முடிவடைதுதாமா. This is the final video in our first lesson. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இயற்கணிதம் பாடத்துக்கான பயிற்சி வீடியோஸ்ல சீக்கிரம் சந்திப்போம். Thank you. Thanks for watching. Bye.